திமுக சார்ந்து பேசக்கூடியவங்க அடக்கமா பேசியிருந்தால், அறிவாக பேசியிருந்தால் நிச்சயமாக இவ்வளவு வாக்கு, இவ்வளவு பெரிய ஆதரவு விஜய்க்கு வந்திருக்காது. அப்பாவு சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாரு. இதையெல்லாம் விஜய் பார்க்கணும். மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, நீங்க அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றீங்க சட்டசபை உறுப்பினர்களை. நீங்க பாருங்க, விஜய் கட்சிக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு எக்கச்சக்கமா விழுந்துச்சு. 70% விஜய். எங்க அடுத்து நீங்க விஜய் கூத்தாடி பக்கம் போறீங்கன்னு சொன்னீங்களே, அப்ப இவர் எல்லா கூத்தாடிகளுக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்க தானே பெரிய கூத்தாடி. எத்தனை நாளைக்கு தான் நீங்க திமுக சொம்படிச்சிட்டு இருக்கீங்க? அவங்க பண்ற அநியாயங்கள் உங்களுக்கு தெரியலையா? அவங்க பண்ற ஊழல் உங்களுக்கு தெரியலையா? தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், பாமர மக்கள், படிக்காதவர்கள், உழைக்கக்கூடியவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், அன்றாடம் காட்சிகள், இவங்க முடிவு பண்ணனா என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிறதுடைய அத்தாட்சி தான் இந்த தேர்தல். என்னுடைய நோக்கம் என்ன? திமுகவுக்கு இருபான்மை பிரிவில் இருக்கிறது தான் உங்க கட்சியினுடைய அஜெண்டாவா? கிடையாது. இல்ல, எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. கொடுக்கும்போது ஒரு நிபந்தனை அடிப்படையில் கொடுங்க. முஸ்லீமா கிறிஸ்டியன்லாம் இங்கே முக்கியம் இல்லையா? நீ டிவிக்கேவா? முடிஞ்சது. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தனோர தமிழ் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது ஊடகவியலாளர் சையது முகமது அவர்கள். சார், வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா சார்? சிறப்பு சார். நான் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளாம இருக்கிறீங்கன்றது பார்க்க பொழுதே தெரியுது. இல்ல, எல்லாருமே தமிழகமே மீளல. ஆக்சுவலா இந்த மாற்றம், தாக்கம்ங்கிறத விட மாற்றம் மாறி இருக்கு. கட்சி மாறி இருக்கு, ஆட்சி மாறப்போகுது. அப்படியே சரி, எல்லா ஐடியாலஜியும் அடிச்சு நவுத்தி வேற விதத்துல ஆயிடுச்சு. அதான் இந்த மாற்றம் அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. எல்லாருக்கும் இது சாத்தியமும் படாது. இது ஒரு ரெவல்யூஷன், இது ஒரு புரட்சி. உண்மையாகவே ஒரு மன்னன் மீது, ஒரு ஆட்சி தலைவனின் மீது அன்பால, பாசத்தால, அவர் வைக்கிற கொள்கையினால, அவர் முழங்குற அந்த கொள்கையினால இருக்கும். இன்னொன்னு, ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்ப்புனால இருக்கும். புரட்சி வெடிக்கிறது அப்படித்தானே? அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு புரட்சி தமிழகத்துல நடைபெற்றிருக்கு. இது யாருக்குமே நடந்துடாது. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு நடந்ததுன்னு சொன்னாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அதை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக விஜய்க்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தேர்தல் என்பது ஒரு புரட்சிகரமான தேர்தல். திமுக தோத்து போயிருக்குது, அதிமுக தோத்து போயிருக்குது, விஜய் ஜெயிச்சிருக்காரு. இப்படிதான் நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இதை இப்படி பார்க்கக்கூடாது. இது ரொம்ப ஒரு மிக ஆழமான, நான் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை சொல்றேன். பல லட்சம் கோடி பிஸ்னஸ் இதனால விழுக போகுது. பல லட்சம் கோடி பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்ப கேள்விக்குறியா இருக்கிறாங்க. இனி என்ன நடக்க போகுது? இனி இது தொடருமா இல்லையா அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா, இது ஒரு அதிசயம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். இது ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. இது மக்கள் தருணத்தை எதிர்பார்த்திருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. விஜய் என்பவர் மீது இருக்கக்கூடிய விருப்பம் அதிகமாக இருக்குதா, இல்ல திராவிட கட்சிகள் மீது உள்ள வெறுப்பு அதிகமா இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டுல தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, அம்மா, அப்புறம் மாமா, அத்தை, இவங்க எல்லாம் இருப்பாங்க. இளைஞர்கள் இருப்பாங்க, அந்த வீட்டுல இளைஞர்கள் இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பெரியவங்களையும் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் காதுல வாங்காம, கேட்காம, பெரியவங்க என்ன சொன்னாலும் அதை மதிக்காம அவங்க நினைக்கிறத நடத்திடுவாங்க. சில நேரங்கள்ல லவ் மேரேஜ் கூட அப்படிதான் நடக்கும். சில பிரச்சனைகள் எல்லாமே இளைஞர்கள் தான் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். வீட்டுல இது இந்த பிரச்சனை. அதே மாதிரி இந்த நாட்டிலையும் இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நீ என்ன வேணா பேசிட்டு போ, ஐடியாலஜி இருக்கா, கொள்கை இருக்குன்னு சொல்றீங்களா, அண்ணா, பெரியாரு, கலைஞர், வேற ஜெயலலிதா அம்மா, இன்னும் எத்தனை பேர் வேணாலும் நீ சொல்லிட்டு போ, எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு விஜய் அண்ணா தான் முக்கியம் அப்படின்னு இந்த ஜென்சி கிட்ஸ் முடிவு பண்ணது. இது எந்த மாதிரி பாக்குறீங்கன்னா, ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் உண்டான சண்டையா தான் இதை பார்க்கணும். உண்மையா அதுதான். இது அரசியல் கட்சிக்குமான பிரச்சனையாக இல்லை. அப்படி இருந்ததுன்னா பெருசா இவ்வளோலாம் பெரிய ஒரே தேர்தலாம் வெற்றி கிடைச்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். சீமான்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க, எந்த வளர்ச்சியும் அடைய முடியல. அப்போ இதில் என்ன பிரச்சனை, இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்குமான ஒரு சண்டையாகத்தான் இந்த தேர்தல் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக களத்தில் பார்க்கலாம்.
இன்றைக்கு இந்த வெற்றியில பெண்களுடைய பங்கும் அதிகமா இருக்கு, வயது வித்தியாசங்கள்லாம் தாண்டி. இப்ப அவங்க இந்த தலைமுறைகளுக்குள்ளார எல்லா திறமையும் இருக்கிறாங்கல்ல பெண்கள். இப்படி பிரிச்சுக்குங்க. பணக்கார வாக்காளர்கள், ஏழை பாமர மக்கள், உழைக்கக்கூடிய விவசாயிகள், உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள், ஏழை எளிய மக்கள் தான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாம், வேற ஒரு மாற்று அரசியல் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இந்த மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. இப்படிதான் ஏழை ஏழை பணக்காரன் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறீங்க. ஆனா அதே இது திராவிட கட்சி ஆதரவாளர்கள் இது அறிவு சார்ந்த விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நேற்றுல இருந்து முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பகுத்தறிவு இல்ல, உங்களுக்கு நன்றி இல்ல, உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடமையை செய்ய தவறிட்டீங்க, மக்களை நீங்க அறிவார்ந்த சமூகம் இல்லைன்றத குற்றம் சாட்டுறாங்க. விரக்தியினுடைய வெளிப்பாடு இது. இப்ப எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. என்னன்னா, ஸ்டாலின் தோத்து போயிட்டாரா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா நம்ம திமுக ஆதரவாளரான்னு கேட்டா அதெல்லாம் இப்ப நமக்கு தேவை அது இல்லை. ஆனா ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு. அதை நம்ம நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வலிக்குது. அவர் வண்டியில் ஏறி இப்படி கை அசைக்கும் போது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு. இது அப்ப அவங்களுக்கு ரொம்ப மிக மோசமான மனநிலையில் இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். இவங்க இந்த ஊடகத்துல திமுக சார்ந்து பேசக்கூடியவங்க அடக்கமா பேசியிருந்தால், அறிவாக பேசியிருந்தால், நிச்சயமாக இவ்வளவு வாக்கு, இவ்வளவு பெரிய ஆதரவு விஜய்க்கு வந்திருக்காது. கண்டிப்பா வந்திருக்காது. நான் எப்படின்னு இதை நான் சொல்லித்தர்றேன். மக்களோட உளவியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு தரப்பை அதிகமா ஒடுக்கப்படுகிற போது இயல்பாகவே இந்த நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இப்ப பாருங்க சினிமா மாதிரி தானே வாழ்க்கையும். நீங்க நல்லா பாருங்க, எமோஷனலா கட்டமைக்கப்பட்டது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்போ ஒரு கூட்டமா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அந்த கூட்டத்துல ஒருத்தன் அநியாயம் பண்றான், ஒருத்தன் அடி வாங்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? உடனே அடி வாங்குறவனை பார்த்து பாவமா பரிதாபமா நினைச்சு அவனுக்கு தான் நம்மளுடைய சப்போர்ட்டை தெரிவிப்போம். அந்த மாதிரி ஊடகத்துல சமீப காலமா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கீழ்த்தரமாக, அதாவது அரகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஈகோ, முதல்ல ஈகோ, ரெண்டாவது அரகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது இன்டலெக்சுவல் அரகன்ஸ். நான் தான் அறிவாளி, என்கிட்ட கொள்கை இருக்கு, நான் தான் அறிவாளி, நீ முட்டாள் அப்படிங்கிற அரகன்ஸ், இன்டலெக்சுவல் அரகன்ஸ் பண்ண நான் கொஞ்சம் நெஞ்சமா பண்ணல. அவங்க பேசுவாங்க, பட் நீங்க யாரும் வளர்ற நேரத்துல ஏதாவது வாயை விட்டு மாட்டிக்க கூடாது, அடக்கமா பேசுங்க அப்படின்னு விஜய் கட்சியில சொல்லி தான் பேச்சாளரை அனுப்புறாங்க. ஆனா இந்த பக்கம் அதெல்லாம் கிடையாது. விட்டு சகட்டு மேனைக்கு அவங்கள முட்டாள், நீ முட்டாள், தற்குறி சொன்னாங்களா இல்லையா? தற்குறி அப்படி இப்படின்னு இல்ல. இன்னைக்கும் தற்குறி, இன்னைக்கும் உனக்கு இப்ப செந்தில்வேல் பேசினாரு. அவர் ஏன் இப்படி முதல்ல எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, இப்ப ஏன் இந்த அளவுக்கு கேவலமா பேசினாரு தெரியல. ஐடில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? இதெல்லாம் யாருனால வந்துச்சு தெரியுமா? நீங்க சாப்பிட்ற சாப்பாடு யாருனால வந்து தெரியுமா? கலைஞர்னால வந்தது. இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லையா? இப்ப மக்களுக்கு கோபம் வருது. மக்களுடைய சுயத்தை தட்டி விட்டாங்க. அதாவது மக்களை டெம்ப்ட் பண்றாங்க இந்த பேச்சாளர்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு பத்திரிகையாளர் பேசும்போது உட்கார்ந்துட்டு சொல்றாரு, விஜய் ஜெயிச்சிடணும், ஏன் விஜய் ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கணும், இல்லைன்னா ஒரு சிலர் 2 பேரும் ஜெயிச்சிடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? வரணும், அப்பாவு சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாரு, உட்காருப்பா அப்படிங்குவாரு. இதையெல்லாம் விஜய் பார்க்கணும். இந்த பக்கம் துரைமுருகன் இருப்பாரு, அந்த பக்கம் அவரு இருப்பாரு, இந்த பக்கம் இதெல்லாம் பண்ணி ஒரு பயங்கரமா சட்டசபையா ரேக்கிங்கா இருக்கும். மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, நீங்க அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றீங்க சட்டசபை உறுப்பினர்களை, அவ்வளோ தெனாவட்டு உங்களுக்கு, அவ்வளோ திமிரா உங்களுக்குன்னு முடிவு பண்ணனால தான் இப்போ சபாநாயகருக்கும் சீட்டு போச்சு. நீங்க எந்தெந்த அமைச்சர்லாம் தெனாவட்டா பதில் சொல்லுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல விஜய் ரேகிங் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? இப்போ எல்லாரும் வீட்டில் தான் உட்காந்துட்டு டிவி தான், சட்டசபையை டிவியில தான் பார்க்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அறிவாளியா முட்டாளா, விஜய் கட்சிக்கு கொள்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதம் தனி. ஆனா இன்டலெக்சுவல் அரகன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான் தான் அறிவாளி, நீ எல்லாம் முட்டாள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த திராவிட கட்சிகள் நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க அறிவாளியா இருங்க, ஆனால் பிறரை தாழ்த்தாதீங்க. இது ஒரு நாசிசம் தானே இது? நான் பணக்காரன், உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு என் முன்னாடி உட்கார்றதுக்கு, உனக்குலாம் தகுதி இருக்கா அப்படின்னு நான் திட்டனா நான் திமிரு பிடிச்சவனா இல்லையா? நான் அழகா இருக்கேன், உனக்கு என்ன தகுதி, நீ கருப்பா இருக்கிற, நீ எப்படி என் முன்னாடி உட்காந்து பேசலாம், என் கூட நீ எப்படி போட்டோல நிக்கலாம் அப்படின்னு சொன்னா இது திமிரா இல்லையா? அதை போலதான் நான் அறிவாளி, நான் கலைஞரை படிச்சிருக்கேன், நான் பெரியாரை படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன், ஏன் முன்னாடி உட்கார்ந்து பேசுற தற்குறி பையன் உனக்கு என்னடா தகுதி இருக்கு, நீ விஜய் பின்னாடி போற, உனக்கு என்னடா தகுதி இருக்கு இப்படின்னு கேட்டதனுடைய விளைவுதான்
இவ்வளவு வாக்குகளுக்கும் காரணம் அப்படிங்கிறது ஒரு காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சாட்டை துரைமுருகன் பேசுனனால என்ன ஆச்சு அப்படின்னா, சீமான் பேசுறது சில நேரங்கள்ல பயங்கர எமோஷனலா மக்களை கவர்ந்துருவார். எமோஷனல். அவர் அழுகிற மாதிரி, இல்ல உண்மையாவே அழுகிறாரா, இல்ல உண்மையாவே ஃபீல் பண்ணி பேசுறாரா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்படியும் நம்மளுடைய உணர்வை டச் பண்ணிடுவார். ஆமா. உணர்வுல கை வச்சிருவார். நம்மளே வந்து போட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணும். சீமானு கட்சிக்கு போட்டுறலாம். இல்ல ஒரு சில நேரத்துல சீமானோட ஸ்பீச்லாம் கேட்டுட்டு, ச்சே நம்மளே கட்சியில போய் சேர்ந்துடலாமாப்பா நான் பல தடவை நினைச்சிருக்கேன். ஆனால் அந்த நேரத்துல சீமானுடைய கட்சியினுடைய சில நபர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்கும்போது தான், ஐயோ வேணாம்ப்பா நமக்கு இந்த வம்பு அப்படிங்கிற ஒரு நிலை. மக்கள் வந்து பயப்படுறாங்க. நேருக்கு நேரம் உட்காந்துட்டு, நீ நீ 10 சீட்டு வாங்கிட்டீங்கன்னா நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன். நீ வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சுட்ட, நீ பெரம்பூர்ல ஜெயிச்சிட்டீன்னா நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன்னு சொன்னாங்கல்ல. இப்போ யாராவது ஒருத்தரை சொன்னதை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கிராமத்துல மீசை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, எடுத்துட்டாங்க. மானமுள்ள ஒரு தமிழன் எடுத்துட்டான். நீ மானமுள்ள தமிழன் தானே, அரசியல் பேசுறதை விடுறேன்னு சொன்னீங்களா, விட்டீங்களா? அரசியல் பேசுறதை விட்டுறேன், அரசியலை விட்டு விலகிறேன்னு சொன்னவங்கலாம் என்னாச்சு? இப்போ திரும்ப அதே அரசியலை தான் பண்ண போறாங்க. ஒரு சினிமா என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஒரு படம் முடிச்சு வெளியே வரும்போது அந்த ஹீரோ மாதிரியே நானும் வாழணும்னு ஒருத்தன் ஆசைப்படுவான். அந்த ஹீரோ வந்து தான தர்மம் பண்ணி ஊருக்கே நல்லது பண்ணிட்டு இருந்தா அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம்னு யோசிப்பான். அதே ஹீரோ பேங்க்ல கடப்பாரி தூக்கிட்டு போய் ஏடிஎம் உடைச்சா நம்மளும் உடைச்சா என்னன்னு யோசிப்பான். அதே ஹீரோ ஒரு பிள்ளைக்கு பின்னாடி பூவை தூக்கி வீசிட்டு ராக்கெட் விட்டுட்டு இருந்தாருன்னா இவனும் ராக்கெட் விடுவான். அப்ப என்னன்னா, ஒரு சினிமா என்பது ஒரு தாக்கத்தை எப்படி உருவாக்குகிறதோ அதே மாதிரி மேடை பேச்சு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மேடைகளில் விவாதங்களில் பேசப்படுகிற போது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சாதாரணமா எதிரியை தாக்குறதாக நினைச்சு கொண்டு மக்களை பகைச்சிக்கிறாங்க. ஊடகம் ரொம்ப வலிமையானது. நம்ம என்ன, நான் ஜஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நான் பேசிட்டு இருந்தேன்னா நான் முட்டாள். இந்த கேமரா வழியா இது டெலிகாஸ்ட் ஆகும்போது இதை 1,00,000 பேர் பார்க்குறாங்க. அந்த 1,00,000 பேரும் நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா, இல்லை நம்ம கருத்தை வந்து காரி துப்புறாங்களா அப்படிங்கிறது தான் நினைச்சிட்டு தான் நான் இங்கே உட்காந்து நான் பேசணும். ஆனால் விவாதங்கள்ல சமீபமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ரேகிங் பண்ணாங்க. சின்ன சின்ன பசங்க, யார் விஜய் கட்சியில் வரக்கூடிய சின்ன சின்ன பசங்களாகட்டும், இல்லை நாஞ்சில் சமூகத்து பெரியவர் ஆகட்டும், எல்லாத்தையும் ரேகிங் பண்ணாங்க. கருத்தியல் ரீதியாக மோதாம ரேகிங் தானே பண்ணனீங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க ரேகிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதைத்தான் நான் சொன்னேன், ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் உண்டான போர். அந்த தலைமுறைக்கு ஒரு பழக்க வழக்கம், ஒரு அரசியல் நடைமுறை, ஒரு கலாச்சாரம் ஒன்று இருந்துச்சுல்ல. அரசியலுக்கு என்று ஒரு கலாச்சாரம், அரசியலுக்கு என்று ஒரு நடைமுறை இருந்தது இல்லையா? இந்த ஜென்சி கிட்ஸ் அடுத்த தலைமுறை அந்த கலாச்சாரமும் அந்த நடைமுறையும் அந்த பழக்க வழக்கமும் அந்த அதிகாரமும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. புதுமையா ஒன்று கொண்டு வர போறாங்க. இது நல்லா நடக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுடைய மனநிலை எப்படி இப்படி மாறி போனது அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை தான் நான் கொடுத்தேன். சட்டசபையில போயிருக்கக்கூடியவங்கள்ல பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். நல்லதுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகவும் குறைவு. நிறைய பேருக்கு ஓட்டு போட்டது விஜய் முகத்துக்காக தான் ஓட்டு போட்டது, யாருன்னே தெரியாது, வேட்பாளர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு கருத்தும் முன்வைக்கிறாங்க. இது எப்படி ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஊடகவியலாளர், நீங்க யாராவது மந்திரிய பேட்டி எடுத்திருக்கீங்களா? பேட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருந்தாரு, அதெல்லாம் செஞ்சிருந்தாரு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, போற இடத்துல என்ன நடந்துச்சு உங்களுக்கு? உடனே அணுகிட்டீங்களா? இல்ல, கொஞ்சம் கட்டங்கள் இருக்குது, கேட்போம், அப்ரோச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணுனா, இது வரைக்கும் மந்திரிகளை நான் எடுத்தது கிடையாது. சரி, எம்எல்ஏ எடுத்திருக்கேன். நட்பு ரீதியில தெரிஞ்சவங்க இல்லாம ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை போய் நீங்க எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் உங்களால அப்ரோச் பண்ண முடியுதா? சார், அப்ரோச் பண்ணுவோம். பட் ஆனா கிடைக்காது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனா சில கட்டங்கள் இருக்குது. நேத்து உதயசூரியன் ஜெயித்திருந்தால் அல்லது ரெட்டை இலை ஜெயித்திருந்தால், வெற்றி பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரே சவுண்டா இருந்திருக்கும். பட்டாசு வெடிச்சிருப்பாங்க, இனிப்புகளை கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். நேத்து அது நடந்துச்சு. ஆனா எப்படி நடந்துச்சுன்னா, நீ பார்த்தவங்க எல்லாம் அதுக்கு சாட்சி. ஒரே ஒரு வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும் பார்க்கவே இல்லைன்னு. நீங்க இதே உதயசூரியன் வெற்றி பெற்றிருந்தா அல்லது ரெட்டலை வெற்றி பெற்றிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, ஆயிரம் வெள்ளச்சட்டைகளும் கதர சட்டைகளும் வேட்டிகளும் கரை வேட்டிகளையும் நம்ம பார்த்துருப்போம். பட்டாசு வெடிச்சு கொண்டாடிப்பாங்க. நேற்று ஒண்ணுமே பார்க்க முடியல. மாறாக யார் இருந்தாங்கன்னா, நம்மளை போல ஒருத்தவங்க பைக்ல சாதாரணமாக சட்டை போட்டுக்கிட்டு, சாதாரணமாக இளைஞர்கள் தான் பைக்ல அப்படியே வலம் வந்து சுத்திக்கிட்டு
விசில் அடிச்சாங்க, பட்டாசு வெடிச்சாங்க, ஸ்வீட் கொடுத்தாங்க, போயிட்டாங்க. அரசியலுங்கிற அடையாளமே காணாம போச்சு. ஒரு அரசியல்வாதி வந்தாலே அந்த இடத்துல 10 கதிர் வெட்டி சும்மா அப்படியே கஞ்சி போட்டு மடன்னு அப்படி பயங்கரமா வரும் இல்லையா? அந்த கலாச்சாரமே நேத்து இல்ல. அந்த காட்சிகளே நேத்து இல்ல. ரொம்ப சாதாரணமா இருக்குது. ஏதோ ரோட்ல போறவன் வரவன்லாம் இந்த ஓட்டு கேட்கும்போது எல்லாம் கும்பலா போவாங்க. அந்த மாதிரி சாதாரணமான மக்கள் விசில் அடிச்சுட்டு பைக்ல போயிட்டு எப்பவும் போல பசங்க, காலேஜ் ரேலி எல்லாம் நடக்கும்ல. அந்த மாதிரி இருந்துச்சு நேத்து பார்க்கும்போது. அப்ப என்னன்னா, இது சாதாரண மாற்றம் இல்ல. இது மிகப்பெரிய மாற்றம். எந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சியில நீங்க வந்து ஒருத்தரை சந்திக்க போறோம்னு வைங்களேன். ஒரு எம்எல்ஏவை சந்திக்க போறோம், ஒரு எம்பியை சந்திக்க போறோம் அப்படின்னா, மக்கள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. கவுன்சிலருடைய அப்பாயின்மெண்ட்டே வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அரசியல் மாறி போயிடுச்சு. ஒரு கவுன்சிலர் வந்தாலே பயங்கர மிடுக்கு, பயங்கரமான பகட்டுன்னா ஆடம்பரம். அரசியல்னா என்ன? ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நிக்கணுமா, உன்னால 20 லட்சம் செலவு பண்ண முடியுமா? நில்லு. ஒரு எம்எல்ஏ தேர்தலில் நிக்க முடியுமா? உன்னால எத்தனை கோடி? 15 கோடி செலவு பண்ண முடியுமா? 20 கோடி செலவு பண்ண முடியுமா? நில்லு. ஒரு அமைச்சராகணுமா? உன்னால 200 கோடி செலவு பண்ண முடியுமா? நீ நில்லு. இப்படிங்கிற அரசியல் வளர்ந்து போன தேர்தலில் 12 கோடியா இருந்துச்சு. இந்த தேர்தலில் 25 கோடியா மாறி இருக்குது. இன்னும் அடுத்த தேர்தலில் 50 கோடி இருந்தால் தான் எம்எல்ஏ சீட்டு. இப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். இதை தாண்டி எம்எல்ஏக்கள் வீடு, எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுடைய பின்புலம். நீங்க இன்னைக்கு தேர்தலில் ஜெயிச்சிருக்கிற முன்னாள் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுடைய பின்புலத்தை தயவு செஞ்சு போய் பாருங்க. எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு காரு, எவ்வளவு சொத்து, எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ். புரிய முடியுதா அவங்கனால? நீங்க எந்த தொகுதி? நான் திண்டுக்கல். திண்டுக்கல்ல யார் இத்தனை வருஷமா அமைச்சர்? திண்டுக்கலுடைய கோட்டைன்னு யாரை சொல்லுவீங்க? சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசனா இந்த பக்கம், அந்த பக்கம் அவங்களுடைய பின்புலம் பேக்ரவுண்ட் பெருசுதான். மலை போல இருக்கா இல்லையா? மலை போல கண்டிப்பா இருக்கா இல்லையா? நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். சென்னையில ஜெயக்குமார் எவ்வளவு பெரிய பிம்பம், ஜாம்பவான் அரசியல்ல எவ்வளவு பெரிய பின்புலம் கொண்டவங்க அவங்கெல்லாம். ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவர், அவருக்கு அடுத்த மாசம் டியூ கட்டுறதுக்கே பணம் இருக்காது. எம்எல்ஏ ஆயிட்டார். ஆமா, ஆட்டோ டிரைவருங்க அடுத்த மாசம் டியூக்கு பணம் இல்ல, எம்எல்ஏ ஆயிருக்காரு. இப்ப யாரை வீழ்த்தி இருக்காரு? ஜெயக்குமார், அப்புறம் டிஎம்கேல சுபேர் கான் நினைக்கிறேன், அவங்க அப்பா திமுகவில் இருந்தவங்க, அவரையும் வீழ்த்தி இன்னைக்கு வந்து அந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்கார். இந்த மாதிரி யாருன்னே தெரியாது. ஒருத்தர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம அந்த காமெடி நடிகர் விஜயோட ஃப்ரெண்டுங்கிறக்காக சினிமாவில் நடிச்சாரு. வாய்ப்பு கிடைக்கல, சினிமாவில் கூட வாய்ப்பு இல்லை அவருக்கு. ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். யாரை ஜெயிச்சிருக்காரு? கீதா ஜீவனை ஜெயிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இஸ்லாமிய அமைப்புகள், முஸ்லிம் கட்சிகள் அப்படின்னா நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? அதுல பிரதானமா சொன்னா நீங்க எந்த கட்சியை சொல்லுவீங்க? தமுமுக, மனிதநேய ஜனநாயக கட்சி. அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், ஐயுஎம்எல், ஆமா, அப்புறமா எஸ்டிபிஐ எல்லாம் சொல்லிட்டீங்களா? இவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி முஸ்தபா அவரு ஜெயிச்சிருக்காரு. கண்டிப்பா. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்லாமிய பிரதானமான கூட்டம் ஏதாவது நடைபெறுகிற போது தமுமுகவினுடைய தலைவர்களுக்கு கிடைத்த மரியாதை, எஸ்டிபிஐனுடைய கட்சிக்கு தலைவருக்கு கிடைத்த மரியாதையோ, ஐயுஎம்எல்னுடைய கட்சியினுடைய தலைவருக்கு கிடைத்த மரியாதையோ முஸ்தபாவுக்கு கிடைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படியே ஒதுக்கிடுவாங்க. நீ எல்லாம் யாருப்பா? நான் எங்க கட்சி எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? நாங்க யாரு தெரியுமா? எவ்வளவு பெரிய தொண்டர்களை வச்சிருந்தோம், எத்தனை வருஷமா நடத்தணும் தெரியுமா? அப்படிங்கிறது ஒரு சைட்ல இருக்கும்போது முஸ்தபாவெல்லாம் ஓரமா தள்ளி உட்கார வச்சிருவாங்க இல்லையா? அப்படிதானே நடந்துட்டு இருந்துச்சு இதனால. ஆனா இன்னைக்கு யாரு ஜெயிச்சாரு? பிடிஆர் பைட்டி பண்ணி யாரெல்லாம் பெரியவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ, பெரியவங்க தான் இதை செய்ய முடியும். நீ உங்க கனவுல ஏதாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? எம்எல்ஏ ஆகலான்னு ஏதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஏன்? அது பெரிய சிரமமான விஷயம். நடக்காது. பணம் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன? பணம் செலவு பண்றது, செல்வாக்கு வேணும், பெரிய ஆளா இருக்கணும். சரி, அப்ப இந்த கட்சியில சேர்ந்து பண்ணலாம்ல? அந்த கட்சியில ஏற்கனவே 1000 பேர் லைன்ல நிக்கிறான். நம்மெல்லாம் போய் நின்று ஜெயிச்சு எப்ப அதெல்லாம் அதுக்குள்ள நம்ம உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனா இப்ப பல இளைஞர்களுக்கு பலருக்கு என்ன வந்திருக்குது? நம்மளும் எம்எல்ஏ ஆயிடலான்னு ஆசை வந்திருக்கோம். ஏன்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தனால வந்திருக்கு. பகட்டு அரசியல், பணக்கார மட்டும் செய்யற அரசியல், செல்வாக்கு உள்ள நபர் மட்டும் செய்யற அரசியல் விழுந்து இன்னைக்கு சாதாரண மக்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோ டிரைவரு, சாதாரண ஒரு இவங்க நிறைய பேர் சொல்லலாம். அந்த வேட்பாளர்ல ஒரு 90% வந்து ரொம்ப எளிய மக்கள் தான். 10% பெரிய ஆளா இருந்தாலும் 90% எளிய மக்களாகத்தான் இருந்தாங்க.
அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, எளிய மக்களும் ஆட்சிக்கு வர முடியும், மக்கள் நினைச்சா வர முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்த இந்த தேர்தல் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதோட அருமை உங்களுக்கு தெரியும். எந்த அருமை தெரியுமா? ஒரு ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்துல போய் பேசணும் அப்படின்னா 30 கோடி இருந்தா தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? ஒண்ணும் வேணாங்க. இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு இல்லையா? எவ்வளோ பெரிய கட்சிகள் எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரே ஒரு எம்எல்ஏக்கு போராடுறாங்களா இல்ல? எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளோ பெரிய மாநாடுகள், எத்தனை கோடிகள் செலவு செய்து பல தியாகங்களுக்கு பிறகு கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிட மாட்டோமா? ஆமா. ஒரே ஒரு எம்எல்ஏ ஆயிர முடியாதா? அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஒர்க், இவ்வளவு பெரிய தொண்டர்களுடைய பலம், இத்தனையும் இருந்தோ ஜெயிக்க முடியல. ஆனா ஏழை எளிய மக்கள் சாதாரணமா ஜெயிச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த தேர்தல் நம்ம பாராட்ட வேண்டிய தேர்தலா இல்லையாங்கிறத நீங்க முடிவு பண்ணி. ஔவையார் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஒரு தத்துவத்தை அழகா ஒரு பாடல்ல கொடுக்குறாங்க. என்னன்னா, வியாபாரி இடத்துல நாட்டை கொடுக்காத, அவன் வியாபார கணக்கு தான் போடுவான். ம். வீரன் கிட்ட நாட்டை கொடுக்காத, அவன் வந்து எல்லையை விரிவாக்கத்திலே தான் குறிக்கோளா இருப்பான். ம். சரியா? அதே மாதிரி அறிவாளி கிட்ட நாட்டை கொடுக்காத, உன்னை முட்டாளாக்கிடுவான். அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது தற்குறின்னு சொல்றீங்க இல்லையா? தற்குறின்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அடுத்த தலைமுறையை சரியான தத்துவத்தில், சரியான வளர்ப்பில், சரியான கொள்கையை அவர்களுக்கு புகுத்தாமல் வளர்த்தவர்கள் தற்குறியா இல்லையா? ஒரு கிளாஸ் ரூம், அந்த கிளாஸ் ரூமுக்கு குழந்தை 60 நாளும் போகுது. அந்த கிளாஸ் ரூம்ல படிக்கிறவங்க எல்லாம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. இப்ப நீங்க ஒரு பொறுப்பாளரா, முதல்வரா இருந்து நீங்க யாரை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவீங்க? யாரை கூப்பிட்டு திட்டுவீங்க? இல்ல யாரை சேஞ்ச் பண்ணுவீங்க? ஆசிரியர். ஆசிரியர். ஏப்பா என்னப்பா சொல்லி கொடுத்த? இப்படி ஒரு கேவலமான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வளர்த்தி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்போமா இல்லையா? அது மாதிரி அடுத்த தலைமுறைக்கு அரசியலை, அடுத்த தலைமுறைக்கு நீங்க பேசுற மாதிரி வாதத்துக்கு நான் சொல்ல வரேன். தற்குறின்னு சொன்னா, அடுத்த தலைமுறைக்கு இது எதையுமே சொல்லி கொடுக்காம இருந்த நீங்க தான் தற்குறி, அல்லது நாம தான் தற்குறி. அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக வாக்கு செலுத்துறாங்க. எங்க அண்ணா விஜய் அண்ணா, எங்க அண்ணா விஜய் அண்ணா, அவருக்காக நான் வாக்கு செலுத்துறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஏழை எளிய மக்கள் வரணும். இவங்க சீன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஊடகத்துல ரேகிங் பண்றாங்க இல்லையா? ஊடகத்துல அரகன்ஸ் பண்றாங்க இல்லையா? மேடைகள்ல வந்து ரொம்ப நம்மளை சப்ரஸ் பண்றாங்க இல்லையா? ஓஹோ, இவ்வளவு தெனாவட்டா, இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதனால உங்களை மாத்திட்டு இவங்களை கொண்டு வரணும். இது 2. இதுல 2வது விஷயம் ஆரோக்கியமானது. முதல் விஷயம் வந்து எங்க அண்ணாக்காக தான் நான் போடுறேன், எங்க அண்ணா தான் எங்களுக்கு பிராண்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். விஜய் தான், செலிபிரிட்டி மோடு தான் எங்களுக்கு முக்கியம், செலிபிரிட்டி, இவர் ஒரு ஹீரோ, சினிமால பண்ணதெல்லாம் நிஜத்துல பண்ணிடுவாருன்னு சொன்னாங்கன்னா அது ஆபத்தானது. அது எப்பன்னா, ஒரு தடவை அந்த மாற்றத்துக்கு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. 2வது முறை ஆட்சி சரியாக அவர் செய்தால் அவருக்கு 2வது முறை வாய்ப்பு கொடுக்கிறது. அல்லது ஆட்சியை நடத்த தெரியல, தப்பு தப்பா பண்றாங்க அப்படின்னா 2வது முறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. இந்த பக்குவம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இல்ல என்ன போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எங்க அண்ணா தான், எங்க விஜய் அண்ணா தான், அவருக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொன்னாதான் ஒரு தடவை ஓகே. ஒரு தடவை நாம நேசிக்கிறவங்களுக்கு, நாம நம்புறவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஒரு தடவை கொடுத்ததுக்கு பிறகு அது சரியாக அவங்க பயன்படுத்துறாங்களான்னு பார்த்துட்டு, சரியாக போனா உனக்கு அடுத்த முறை வாய்ப்பு, இல்லைன்னா உனக்கு போட முடியாது, இப்படிங்கிற இடத்துல மக்கள் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த இடத்துல தமிழக மக்கள் எல்லாம் பெரிய இடத்துல இப்ப என்னன்னா, முட்டாளு, பக்கத்து மாநிலத்துல இருந்தெல்லாம் விமர்சிக்கிறாங்க. இவன் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு முட்டாளா? இவங்களே திமுக காரங்களே பாரு, நான் அவங்களை எல்லாம் படிக்க வச்சு என்ன யூஸ்? இத்தனை காலேஜ் கட்டணும், படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்க பாத்தீங்களா இவ்வளவு கேவலமான செயலை செஞ்சுட்டீங்க, நாடு நாசமா போயிரும் இனிமேல், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போதுதான் மக்கள் மீண்டும் டென்ஷன் ஆவாங்க. அதனால வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்து விட்டு, இப்ப ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அதை பேசியிருக்க மாட்டார், உதயநிதி பாத்தீங்கன்னா அதை பேசியிருக்க மாட்டார். மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்,
மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் வணங்குகிறோம் இப்படிங்கிற மாதிரி தலை வணங்குகிறோம்னு சொல்லிட்டு தான் பெரிய தலைவர்கள் கடந்து போயிடுவாங்க. ஆனா இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க இதை சரியா கையாண்டாங்கன்னா நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு திராவிட கட்சிகள் சில இடங்கள் ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்த சிறுபான்மை கட்சிகள் சிறுபான்மையுடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அப்படின்ற ஒரு பிரிவினை போய் இன்றைக்கு ஒரு கட்டமா எல்லா சிறுபான்மை கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் அங்கங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா அதே இது இங்க டிவிக்கு தாவேக்காலம் பாத்தீங்கன்னா நிறைய சிறுபான்மை ஓட்டுகள் பிரியப்பட்டிருக்கு. இளைஞர்கள் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க, பெண்கள் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சூழ்நிலை எப்படிப்பட்ட எதிர்காலத்தை ஏற்படுத்தும் சிறுபான்மை மக்களுக்கு? இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துல தெளிவா இருக்காங்க. ஒண்ணு, பாரதிய ஜனதா வந்து வந்துடக்கூடாது. பாசிஸ்டுகள் இந்த பூமியை, தமிழ்நாட்டு மண்ணை கைப்பற்றி விடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இந்த புள்ளிய இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டு தான் மாத்தி மாத்தி ஓட்டு போடுவாங்க. ஒரு தடவை ஏடிஎம்கே போடுவாங்க. யாரு அவங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புல இருந்துட்டா அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி போடுவாங்க. ஆமா, டிஎம்கே போடுவாங்க, ஏடிஎம்கே போடுவாங்க. இப்படி மாறி மாறி இருந்துட்டு இருந்துச்சு. இதுதான் தமிழ்நாடு. அப்ப வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஜமாத்துல இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. அதாவது இப்படி பண்ணலாம், இந்த தேர்தலில் நம்ம இந்த மாதிரி பண்ணிடுவோம், ஏன்னா இந்த தேர்தலில் இவங்களை நம்ம ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா நாம வந்து பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு கட்சி சொல்லும் இல்லை இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், இன்னொரு கட்சி இல்லை இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து கடைசியில் ஆக மொத்தத்தில் முடிவுக்கு என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை புள்ளியை வச்சு இஸ்லாமிய வாக்குகளை ஒரு பாக்கெட் பண்ணிடுவாங்க, மொத்தமாக அறுவடை பண்ணிடுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த முறை எப்படி அரசியல்ல அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் வித்தியாசம் இருந்ததோ, இடைவெளி இருந்ததோ, சொல் பேச்சு கேட்க முடியாது, நீ என்னடா எனக்கு சொல்றது, நான் அப்படித்தாண்டா எங்க அண்ணனுக்கு தாண்டா போடுவேன் அப்படின்னு சொல்லி, நீ பெரியாரை தூக்கிட்டு வா, நீ கலைஞரை தூக்கிட்டு வா, நீ அண்ணாவை தூக்கிட்டு வா, காமராசரை தூக்கிட்டு வா, யாரை வேணா கொண்டு வா, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எங்க அண்ணா தான் எனக்கு முக்கியம், எங்க அண்ணா தான் எனக்கு காமராஜ் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த இடைவெளி இருந்ததோ அதே போல இஸ்லாமிய சமூகத்திலும் அந்த இடைவெளி பெரிதாகிவிட்டது. அப்படின்னா என்னன்னா, ஜமாத் தலைவர்களோ இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்களோ அல்லது பள்ளிவாசல்லையோ சொல் பேச்சை சொல்றத கேட்கறதுக்கு தயார் இல்லைங்கிற நிலைமையை உண்டாக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய வருத்தமான செய்தி. நீங்க பாருங்க, விஜய் கட்சிக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு எக்கச்சக்கமா விழுந்துச்சு. நானும் களத்துல இருந்தேன், நிறைய பேர்த்துக்கிட்ட கணக்கெடுப்பு எடுத்தோம், லைட்டா பேசி பார்த்தோம், என்னென்னலாம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இஸ்லாமியருடைய வாக்குல எனக்கு தெரிஞ்சு 70% விஜய்க்கு தான் போயிருக்கு. சரி, அப்ப இங்க இருந்ததெல்லாம் யாரு? ஜமாத்தா வந்து ஒரு முடிவு சொன்னாங்கல்ல, நீங்க இப்படிதான் போடணும், திமுகக்கு தான் இந்த தடவை வாக்களிக்கணும், திமுகக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த சைட்ல எப்படி வைகோவோ அந்த சைட்ல இங்க ஒருத்தர், அந்த சைட்ல எப்படி கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் தானே அவங்கெல்லாம். அவங்க சொல்லி யாராவது கேட்டாங்களா? கேட்கல. அவங்க கட்சிக்காரங்கள கேட்டாங்களான்னு தெரியல. வாக்குகளை பார்க்கும்போது அந்த அளவுக்கு மாறி இருக்கு. அது மாதிரி தான் இங்க இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல் தலைவர்கள் சொன்னதை யாருமே கேட்கல. எல்லாம் விஜய்க்கு தான் போட்டுட்டு வந்திருக்காங்க பாதி பேர். அதனால தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சொல்றத ஒருத்தர் கேட்கல அப்படின்னா நீங்க சொல்ற விதம் சரியில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நான் ஒரு அமைப்பு நடத்துறேன், என்னுடைய அமைப்புக்கு நான் கட்டளையிடலாம். நான் ஒரு கட்சி நடத்துறேன், என் கட்சியினுடைய கொள்கையை செயற்குழு பொதுக்குழுல ஒரு முடிவு பண்ணலாம். ஆனா அதை பொது சமூகத்துல கொண்டு வந்து நீங்க திணிக்கிற போது அவங்க பொதுவாக திணிச்ச கருத்து என்ன அப்படின்னா, விஜய் ஒரு கூத்தாடி அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதுக்கு அந்த அடுத்த தலைமுறை கேட்குது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் பதில் சொல்லலை. என்னன்னா, எல்லாரும் சொன்னது விஜய் கூத்தாடி, கூத்தாடி பின்னாடி போறியாப்பா, கூத்தாடி பின்னாடி போறியாப்பா, கூத்தாடி பின்னாடி போறீங்களே, கூத்தாடி பண்ணலாமா நான் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், கூத்தாடிக்கு மாற்றாக நீங்க ஓட்டு போட சொல்ற திமுக யாரு? யார் அந்த திமுக? கூத்தாடியோட ஓனரு. கரெக்டு தானே? இஸ்லாமிய பார்வையில ஒரு செயலை செய்யறதும் ஒண்ணுதான், அந்த செயலை செய்யறதுக்கு ஊக்கமாக இருப்பதும் தப்பு, ஊக்கமாக இருப்பதே தப்பு. ஆனா இந்த தவறுக்கு மொத்த ப்ரொடியூசரே யாரு? சினிமாக்கு ப்ரொடியூசர் யாரு? விஜய் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு, கூத்தாடி, ரைட்டு. உதயநிதியினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ்ல ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் வருது வெளியே?
நிறைய படம் வருது. நிறைய படம் வருது. அப்ப இந்த கேள்வியை முன் வைக்கிறாங்க. ஏங்க அஜித், நீங்க வந்து விஜய் கூத்தாடி பக்கம் போறீங்கன்னு சொன்னீங்களே, அப்ப இவர் வந்து கூத்தாடி எல்லா கூத்தாடிகளுக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்க தானே பெரிய கூத்தாடி. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த கூத்தாடிக்கு போடாத, அதனால இவர் நல்லவரு, இவர் அரசியல்ல தூய்மையானவர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்தி இருக்கணும்ல. அந்த அறிமுகப்படுத்தினவரே பெரிய கூத்தாடியா இருக்கும்போது நீங்க எப்படி கம்பேரிசன்? அப்ப நீங்க சொல்றது சரி, நாங்க சொல்றது தப்பா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் நான் களத்துல கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னுடைய கருத்தை சொல்லலை, நான் களத்துல கேட்கும்போது அப்ப இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அதை சரியாக சொல்லித்தர இடத்துல நாம இல்லையோ, சரியாக வழிகாட்டுதல் தருவதற்கு நாம இல்லையோ அப்படிங்கிறதான். ரெண்டாவது, இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில, இந்த விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்ட இளைஞர்களுக்கு, வாக்காளர்களுக்கு மத்தியில மட்டும் நான் சொல்றேன், இளைஞர்னா எல்லாருக்கும் இல்லை, அவங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு கேள்வி. எத்தனை நாளைக்கு தான் நீங்க திமுக சொம்படிச்சிட்டு இருப்பீங்க? அவங்க பண்ற அநியாயங்கள் உங்களுக்கு தெரியலையா? அவங்க பண்ற ஊழல் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்கிட்ட ஒரு பையன் வந்து கேட்டான். ஒரு இமாம் ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க, கூத்தாடி பின்னாடி போறையே அப்படின்னு சொல்லி கடுமையாக சாடி ஒரு வீடியோவை போட்டுறாரு. மௌலவி ஒருத்தவங்க போட்டாங்க. அதுக்கு அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட ஒரு பையன் கேட்குறான், ஏங்க சார் இந்த மாதிரி இப்படி போட்டிருக்காரு, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், டவுட் சந்தேகம் தான் கேட்குறேன், அதுக்கு மட்டும் எனக்கு சரியான பதில் சொல்லுங்கன்னாங்க. சரி என்ன சந்தேகம் சொல்லுப்பா அப்படின்னா, சார் இஸ்லாத்துல எதெல்லாம் பாவம் சார் கேட்டான். சினிமா நடிக்கிறது பாவமா, ஹராமா சார்? ஆமாப்பா அப்படித்தான் சொல்லி வைக்கிறாங்க, ஹராமா. திருடுறது பாவமா சார்? ஆமா பாவம் தான் சார். லஞ்சம் வாங்குறது பாவமா? ஆமா பாவம். வட்டி வாங்குறது பாவமா? பாவம். ஏழையினுடைய வயிற்றுல அடிச்சு சுரண்டி திங்கிறது பாவமா இல்லையான்னு கேட்டாங்க. பாவம் தான். திரும்ப கேட்குறான், சார் ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், கூத்தடிக்கிறான், சினிமா நடிக்கிறான், இது பெரிய பாவமா? ஒருத்தன் ஏழைக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாட்டுல கையை வச்சு, ஏழைக்கு போக வேண்டிய பணத்தை புடுங்கி, மருந்துக்கு போக வேண்டிய காசை திருடி ஒருத்தன் தன்னோட வயிற்றை வளர்த்திக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் இந்த நாட்டினுடைய வளத்தை, மலையை திருடி, மலையை விற்று விற்று காற்றை மாசுபடுத்தி, நீரை மாசுபடுத்தி, பல உயிரினங்களை அழிச்சு தன்னுடைய வயிறை வளர்த்திக்கிட்டு இருக்கிறான். இதுல யாருக்கு அதிக பாவம் அப்படின்னு கேட்குறான். நான் பதில் சொல்ல தெரியல. இவன் எங்கே வர்றான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி எங்கே வர்றான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த வீடியோவில் இருக்கிறாருல்ல இந்த மௌலவி, அவரோட நம்பர் தர்றேன், நீ அவர்கிட்டயே கேட்டுக்கிறாச்சா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். அப்போ அவன் என்ன கேட்க வர்றான்னா, கூத்தாடி பின்னாடி போகாதன்னு சொல்றீங்க, சினிமா ஹராம்னு சொல்றீங்க, சினிமா இஸ்லாமியனுக்கு தானே ஹராம், அவனுக்கு ஹராம் இல்லையே. சரி ஓகே, சினிமா ஹராம்னு சொல்லிட்டீங்க, அப்போ சினிமா இல்லாத திமுக காரரை காட்டுங்க. 2, இன்னொரு கேள்வி என்னன்னா, கூத்தடிப்பதை விட ஊழல் செய்வதை பாவம் அப்படிங்கிறான். கூத்தடிப்பதை விட ஏழையினுடைய வயிற்றில் அடித்து அந்த பணத்தை திருடி திங்கிறது பாவம் அப்படிங்கிறான். அது நான் என்ன பேச முடியும் இந்த இடத்துல? இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. சரி, இதை தாண்டி இன்னொரு புள்ளி, இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இஸ்லாமிய அறிஞர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ முன்வைக்கிறாங்க. என்னன்னா, ஊழலை ஒழிக்க வேண்டிய நேரம் இது அல்ல, இது மதவாத சக்திகளை ஒழிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வந்து முன்வைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், ஊழலை முதல்ல ஒழிக்கணுமா, மதவாத சக்திகளை முதல்ல ஒழிக்கணுமா, மதவாத சக்திகளை உள்ள விடாம பாதுகாத்துக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே ஒரே நேரத்துல செய்யணும்னு நான் சொல்றேன். முதல்ல இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு 2021 தேர்தலில் சொன்னாங்க. முதல்ல இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு 2016 தேர்தலில் சொன்னாங்க. இப்ப 2026 முடிச்சு 2031 வந்தாலும், திரும்ப 36 வந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல மதவாத சக்திகளை தடுத்துக்கலாம்னு போகிறதுக்குள்ள இங்க மொத்த பணமும் சுரண்டப்பட்டுரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. கான்ட்ராக்டர், ரோடு போடுற கான்ட்ராக்டர், பாலங்கட்ட கான்ட்ராக்ட், இது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான துறைகளை. இது பெரிய ஜோக் என்னன்னா, துரைமுருகன் அவர்கள் ரொம்ப வருஷமா கையில வச்சிருந்த ஒரு துறை புஷியா இருந்த கைக்கு போகுது. இதை எப்படி பாக்குறீங்க? இதை மாற்றமா இல்லையா? அன்பில் பையாமொழி மகேஷ் எஜுகேஷனல் மினிஸ்டர், ஓகே, கல்வித்துறையில அமைச்சராக இருந்தவர். இந்த துறை வந்து யாராவது ஒருத்தர் அருள்ராஜுக்கோ இல்லை யாரோ ஒருத்தர் பிரபுக்கு யாரோ ஒருத்தருக்கு போகுதுன்னு, இல்லை ஆட்டோ டிரைவருக்கு போகுதுன்னே வச்சுக்கோங்க. நான் குறைச்சி மதிப்பிடலை, நான் இதை வந்து சாதனையா சொல்றேன். நான் இப்ப நான் இங்க என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத களத்துல நிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும், எளிய மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். எம்எல்ஏ வீட்டு வாசல்ல தினமும் காலையில எத்தனை பேர் நிக்கிறான் லைன்ல?
இல்ல எம்எல்ஏ வீட்டு பிஏ எல்லாம் வந்து எம்எல்ஏ பாத்தீங்கன்னா விட்டு left பிஏ hand. எவ்வளவு பந்தா பண்ணுவாரு? ஆமா. கவுன்சிலரோட வேட்டி எப்படி கஞ்சி போட்டு மடமடன்னு எப்படி இருக்கும்? எப்படியெல்லாம் மிரட்டுவாரு? என்னென்னலாம் செய்வாரு? எப்படியெல்லாம் காசை கேட்பாரு? நேரடியா கேட்காம மறைமுகமா கேட்டு இந்த காரியம் நடக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இல்லைன்னா உனக்கு இப்படி தொந்தரவு வரும் தெரியுமா? அப்படின்னு பிரகாஷ்ராஜ் ஒரு படத்துல வில்லன்ட்ட போய் கேட்பான். யாராவது வருவாங்க உங்களை மிரட்ட? வந்தா என் பேரை சொல்லிக்கங்க. யாரு வருவா? யாரு வரும்? இல்ல வருவான்டா யாராவது. நானே வருவேன்டா. அப்படிங்கிற மாதிரி பல கவுன்சிலர் வந்து பல விஷயங்களை செஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாற்றம் நடந்திருக்கு. ஆனா இந்த மாற்றத்தை மாற்றமாகவே கொண்டு போகணும். நாளைக்கு புஷி ஆனந்த பாக்குறதுக்கு 50 பேர் லைன்ல நின்னாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல இந்த எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க, அந்த எம்எல்ஏவும் இதே மாதிரி சீன் போட்டு 50 கார்ல ஊர்வலம் போனாருன்னா முடிஞ்சு போச்சு. இந்த காட்சிகள்லாம் நம்மளால மறந்துட முடியாது. அரசியல் என்பது ஏழை எளிய மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், பாமர மக்கள், படிக்காதவர்கள், உழைக்கக்கூடியவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், அன்றாடம் காட்சிகள், இவங்க முடிவு பண்ணனா என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிறதுடைய அத்தாட்சி தான் இந்த தேர்தல். கரெக்டா ஜஸ்மின்? நீ மேலிடத்துல உட்கார்ந்துக்கிட்டு லேண்ட் ரோவர் கார்ல போய்கிட்டு 10 பிஏ 10 அல்லகை 10 இனோவா கார் கிறிஸ்டால போயிட்டு தான் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு தொகுதியில நான் எம்எல்ஏவா நிக்கணும்னா எனக்கு 20 கோடி, அந்த ஊர்ல யாரா பெரிய நாட்டாம, அந்த ஊர்ல யாரா பெரிய தொழிலதிபர், அந்த ஊர்ல யாரா அதிகமா காசு வச்சிருக்கிறான், அவனை தான் தேடுவான். இந்த தொகுதிக்கு இவரை நிப்பாட்டலாமான்னு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இப்ப இந்த ஊர்ல பணக்காரன் தாண்டா நிக்க முடியும் அப்படிங்கிற நிலை மாறி போச்சு. ஆட்டோ டிரைவர் ஆயிட்டான்ல. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்க இந்த இடத்துல நீங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம், நான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறோம், நீங்களும் நானுமே பேசியிருக்கோம், நம்ம சேனல்லயே பேசியிருக்கோம். இந்த விஷயத்தை நீங்க ஆழமா பார்க்கணும். பொள்ளாச்சி தொகுதி முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தனா ஜெயிக்க முடியுமா? முடியாதுங்க. முடியாது. யாரு நின்னா ஜெயிச்சிடலாம்? செட்டியார் நின்னா ஜெயிக்கலாம், அல்லது கவுண்டர் நின்னா ஜெயிக்கலாம். சரிங்க. திண்டுக்கல் தொகுதி யார் நின்னா ஜெயிக்கலாம்? அங்க ஒரு சாதி. கிருஷ்ணகிரி தொகுதி அங்க யாரும் ஜெயிக்கலாம்? அங்க இந்த சாதி நின்னாதான் ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல முஸ்லீம் நின்னா ஜெயிக்க முடியாதுங்க. ஹிந்துஸ் நின்னாதான் ஜெயிக்க முடியும், கிறிஸ்டின் நின்னாதான் ஜெயிக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல வேணா முஸ்லீமை நிப்பாட்டலாம். இப்படின்னு ஒதுக்கி 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 முஸ்லீம்கள் நின்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற இடம் இருந்துச்சு இல்லையா? ஒரு 50 தொகுதி இருக்குது. பழனி பாபா அழகா சொல்லுவார், இத்தனை தொகுதிகளை முஸ்லீம் நின்னா ஜெயிக்க முடியும், முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து அந்த இடத்துல எம்எல்ஏ யாருன்னு முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிற இடம் இருந்தது. மாத்தி போய் முஸ்லீம் தொகுதியை சேப்பாக்கத்தை கைப்பற்றிட்டாங்க. சேப்பாக்கம் யாரு நின்னா ஜெயிக்கலாம்? முஸ்லீம் நிக்கிறதுக்கு தகுதியா? நான் மயிலாப்பூர்ல நிக்க முடியும்? நிக்க முடியாது. சரி, அப்ப சேப்பாக்கத்தில் நின்னா ஜெயிச்சிடலாமன்னா அதை வந்து டிஎம்கே வச்சுக்கிச்சு. இந்த மாதிரி பல முஸ்லீம் நின்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற தொகுதி எல்லாம் மாறி போய் கடைநல்லூர், பாளையங்கோட்டை, இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளை மட்டும், ஆம்பூர், வாணியம்பாடி, இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளில் மட்டும் இஸ்லாமியர்களுக்குன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களா. ஏன்னா அரசியல் மாறி போச்சு. ஏதாவது தப்பி தவறி ஒரு பாய் போய் நான் இந்த தொகுதியை கேட்டோம்னா, அறிவு இருக்கு அவனுக்கு, அந்த தொகுதி யாரோட கோட்டை தெரியுமா, எந்த சாதி தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருந்ததெல்லாம் போய் மதுரையில முஸ்தபா ஜெயிக்கிறார். இது நான் ஆரோக்கியமா பாக்குறேன். அதாவது ஒரு முஸ்லீம், கிறிஸ்டியன், ஹிந்து எல்லாம் இல்லைங்க, யாரு வேணாலும் எந்த தொகுதியில வேணாலும் நிக்கணும், ஆனா ஜெயிக்கணும். இப்படி இருக்கிற அரசியல் தான் பெரியார் சொன்ன அரசியல். இப்படி இருக்கிற அரசியல் தான் அம்பேத்கர் சொன்ன அரசியல். இப்படி இருக்கிற அரசியல் தான் ஜனரஞ்சகமான அரசியல். மதச்சார்பற்ற கூட்டணி, மதச்சார்பற்ற கொள்கை பேசக்கூடியவர்கள் தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி தானே ஃபாலோ பண்ணணும். எங்கேயாவது ஒரு ஆளை நிப்பாட்டு, தூத்துக்குடியில இப்போ ஒரு முஸ்லீம் நிப்பாட்டி இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க விஜய் கட்சியில. வாக்களிக்கிற வாக்காளர்கள் இவன் நம்ம சாதியா நம்ம மதமா அப்படின்னு பார்க்குற நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வந்து அது ரொம்ப அதிகமாயிருச்சு. அதிகமாகி முத்தி போய் இன்னும் நாசமா போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது நான் ஆச்சரியமா பார்க்குறேன். முஸ்லீமா கிறிஸ்டியன்லாம் இங்க முக்கியம் இல்லையா? நீ டிவி கேவா முடிஞ்சது. இது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. முஸ்லீமா ஹிந்துவா கிறிஸ்டின் இதுல என்ன ஜோக்குனா, வேட்பாளரே தெரியாது. வேட்பாளர் யாருன்னு தெரியாது. டிவி கேவா விசிலான்னு போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு வகைக்கு ஆரோக்கியமா நான் இதை பாக்குறேன். இது எப்படி சார் ஆரோக்கியமா பாக்குறது? நல்லது தானே. அதே மாதிரி உதயசூரியனுக்கு யாருன்னே தெரியாம நம்மளுக்காக பேசக்கூடியவர். நாளைக்கு உதயசூரியன்லயும் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும்னா, எந்த கட்சிக்கு எந்த தொகுதியை கொடுக்கணும்லாம் இப்படி கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க, இந்த இடத்துல இந்த சாதி, இந்த இடத்துல இந்த மதம், இந்த இடத்துல இந்த இனம் அப்படிலாம் யோசிக்காம, உதயசூரியன்னா ஜெயிக்கணும், நான் யாரை வேணாலும் நிப்பாட்டுவேன், அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற சொல்ற கெத்து திராணி எந்த தலைவருக்கு இருக்குதோ அவன் தான் உண்மையான தலைவன்.
இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வினோதமான ஒரு தேர்தல். முதலமைச்சர் தோத்துட்டாரு. சட்டசபைக்கு எதிர்க்கட்சி தலைவரா கூட போக முடியல. அதே இது எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவர் ஜெயிச்சுட்டாரு. இருந்தாலும் அவர் பெரும்பான்மை இழந்துட்டாரு. விஜய் அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்ற பட்சத்துல பெரும்பான்மை இல்லாம இருக்கிறாரு. பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம இருக்கிறாங்க. நிரூபிக்க முடியல. யாரெல்லாம் அவங்கவுங்க சின்னத்துல முஸ்லீம் லீக் நின்னாங்க, விசிகால நின்னாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்கவுங்க கட்சி சின்னத்துல நின்னாங்களோ, காங்கிரஸ் நின்னாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வழியில பிஜேபியினுடைய ஊடாக அவங்களுடைய சப்போர்ட்லேயோ, அவங்களுடைய நேரடி அல்லது மறைமுக சப்போர்ட்லேயோ தமிழ்நாட்டு ஆட்சி அமைந்து விடக்கூடாது அப்படின்னா காங்கிரஸோட இன்ஃப்ளூயன்ஸு டிவிகேக்குள்ளே போகணும். முஸ்லீம் லீக் கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸு டிவிகேக்குள்ளே இப்போ போகணும். இப்போ ஜெயிச்சாச்சு, ஒன்றும் பெரிய துரோகம்லாம் கிடையாது. ஓட்டு போட்ட மக்களையே நன்றி கட்டவங்க, அவங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்றாங்க. இப்ப கூட்டணி கட்சிகளா இருந்தவங்க வெளியே போனாங்கன்னா இன்னும் எந்த மாதிரி? சரி, இப்ப நான் வந்து கூட்டணி கட்சி கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு முடிவுல நான் இருக்கும்போது பிஜேபி உள்ள வந்துருமா வராதா? உள்ள வருமா வராதா? உள்ள வந்துடும். நீங்க ஓட்டு கேட்கும்போது எங்கள்கிட்ட என்ன சொல்லி கேட்டீங்க? திமுக ஓட்டு கேட்கும் போதும் இஸ்லாமிய கட்சிகள் ஓட்டு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? பிஜேபி உள்ள வந்துடும், அதனால திமுக ஓட்டு போடும். பிஜேபி உள்ள வந்துடும் பாய், அதனால தயவு செஞ்சு நம்ம கட்சி ஆதரிச்சிருங்க. பிஜேபி உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் தானே சொன்னீங்க. இப்போ மக்களாக நாங்க என்ன சொல்றோம்னா, அது உள்ள விடாத, இன்னும் வாய்ப்பு இருக்கு. நீ உன்னுடைய நோக்கம் என்ன? திமுகக்கு சிறுபான்மை கட்சியா இருக்கிறது, சிறுபான்மை பிரிவில் இருக்கிறது தான் உங்க கட்சியினுடைய அஜெண்டாவா? கிடையாது இல்ல. எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. கொடுக்கும்போது ஒரு நிபந்தனை அடிப்படையில் கொடுங்க. முஸ்லீம் லீக் 2 எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர் பதவி வாங்குங்க. அவர் தயாராக தானே இருக்காரு. கூட்டணி வரக்கூடியவங்களுக்கு நாங்க வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர்றோம்னு சொன்னவங்க தானே. அது தேர்தலுக்கு முன் தான். இப்போ அதை விட அவசியமான சூழல் வந்திருக்குது. இப்ப அதை விட அவசியமான சூழல் அவங்களுக்கு தேவைப்படுது. எம்எல்ஏ வேணும் இல்ல. அப்ப இப்ப என்ன கேட்டாலும் தருவாங்க. அப்ப மக்களுக்கு நல்லது செய்வதற்காக எனக்கு இந்த இதை கொடுத்துரு, எனக்கு இந்த இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமாக செயல்படுங்கள். இந்த முறை உங்களால் சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் பெற்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய அதிகாரத்திற்குட்பட்டு நம் சமூகத்திற்காக நல்லது செய்யப்படுகிற போது, செயலான் முற்படுகிற போது எத்தனை பேர் இடையில வந்தாங்க. விசிகா ஆல்சோ, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதே நேரத்தில் திமுக எதிர்கட்சியாகவே இருக்கட்டும். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருப்பாரு, நல்ல முறையில் சூப்பராக வந்து டிஃபெண்ட் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. எப்பவுமே எதிர்கட்சி அடிக்கிற அடியில தான் ஆளுங்கட்சி வழிக்கு வரும். சரியாக ஆளுங்கட்சி வழி நடத்தினோம்னா எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் நடக்கும். இந்த தடவை எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பத்தி கூட நம்ம கவலைப்படலாம், செஞ்சிருவாங்களா இல்லையான்னு. இந்த முறை எதிர்கட்சி 100க்கு 100 ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களே மிரட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு ஆதரவு கொடுத்து பிஜேபி உள்ள வர்றதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இதை பெருந்தன்மையாக செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் வளர்ச்சி உண்டாகும். கலைஞர் இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்சி மாறிடுங்கிறதுக்காக பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க போகும்போது வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அப்போ முஸ்லீம் லீக் இருந்துச்சு கூட்டணியில். அந்த நேரத்தில் மட்டும் விலகிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல எண்ணத்துக்காக எனக்கு தெரிஞ்சு திமுகவே இதை செய்யலாம். ஏன்னா திமுகவுக்கு பிரதான எதிரி வந்து விஜய் கிடையாது இல்லையா? ஆமாம், யாரு? பாரதிய ஜனதா தான். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவும் குறிக்கோளாக இருக்கு. சரி, என்னதான் இருந்தாலும் இவன் நம்ம பையன்தான் அப்படின்னு நினைச்சிட்டு தயவு செஞ்சு பிஜேபியை டைரெக்டாக இன்வால்வ் ஆக விடாமல் இருக்கிறதுக்காக முஸ்லீம் லீக் நீங்கள் போங்க, பார்த்துக்கலாம், அடுத்த தேர்தலில் திரும்பி வந்துடுங்க, நம்மளுடைய நட்பெல்லாம் அடுத்த தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வைங்க, விசிகாவை போயிட்டு அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம், காங்கிரஸ் போயிட்டு வாங்க அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அனுப்பி வைக்கிறத தவிர வேறு வழி இல்லை. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதை கடந்து இப்போ இந்த தேர்தலில் வந்து விஜயை வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பி டீமா செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னைக்கு யாரு வந்து பி டீமா தாவேக்காவுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. விஜயுடைய வெற்றிக்கு ஒரு பி டீமா இருந்து செயல்பட்டது யாரு? எல்லாருமே பி டீம் தான். சீரியஸா எல்லாருமே பி டீம் தான். என்ன காரணம்னா, ஏதோ ஒரு இடத்துல அவன் லாக் போடுறான், ஏதோ ஒரு இடத்துல நம்ம பணிஞ்சு போறோம். இந்த மாதிரி தான் நடக்குது. அதிகாரத்தில் இருக்கிறனால ஏதோ ஒரு வகையில் யாரையாவது ஒருத்தரை எப்படியெல்லாம் வந்து லாக் போட முடியுமோ அவங்க போடும்போது இவங்க வளைஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. பிஸ்னஸாக பார்க்கும்போது, நட்பு ரீதியில் பார்க்கும்போது திமுக உள்பட பிஜேபியோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அரசியலாக பார்க்கிற போது அரசியலை அடிச்சுக்கிறதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா மம்தா,
நம்ம கேரளாவுடைய பினராயி பினராயி விஜயன், விஜயன், ஸ்டாலின். ஸ்டாலின் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து உண்மையாகவே பிஜேபிக்கு ஒரு எதிரியாக அரசியலில் இருந்தார்கள், வியாபாரத்துல இல்ல. கொள்கை கோட்பாடுகள் வேணா சொல்லலாம். கொள்கை கோட்பாடுகள்ல நேர் எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது இனி அவங்களுடைய நகர்வுல தான் தெரியும். விஜய்க்கு பெரிய சோதனையே என்னன்னா, மக்கள் வந்து இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து வெறும் வாயிலையெல்லாம் வடை சுட முடியாதுல்ல, இனிமேல் செஞ்சு காட்டணும்ல, காட்டலைன்னா விட மாட்டாங்கல்ல. இனிமேல் நான் வந்து சத்தியமாக நான் பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு சொல்றது முன்னாடி தானே. ஆமா. இனிமேல் நீ செயல்பாட்டுல காட்டணும்ல. எல்லாமே நான் வந்து 100 ரன் அடிச்சிருவேன், நான்லாம் 5 சிக்ஸ் அடிச்சிருவேன், 6 சிக்ஸ் அடிச்சிருவேன், நான்லாம் பேட்டை பிடிச்சா எப்படி விளையாடுவேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு வெளியே உட்காந்துட்டு வாய் பேசிட்டு இருக்கிறதுக்கும், இந்த பேட்டை கொடுத்து போய் இறங்கு போ, அடுத்து நீ தான், நான் அவுட் ஆயிட்டேன், நீ போய் இறங்குன்னு சொல்லி இறங்குனதுக்கு அப்புறம் பேட்டை பிடிச்சிட்டு நிற்கும் போது தான் உண்மை என்ன, சிக்ஸ் அடிக்கிறானா க்ளீன் போல்ட் ஆகிறாங்கிறது தெரியும். அந்த நிகழ்வு விஜய்க்கு சீக்கிரமா நடந்துருச்சு. இப்போ தூக்கி கொடுத்துட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலுக்காக பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.